Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. பின்வாங்கினாங்க, கடைசியில் ஆதரிச்சாங்க. IOML தலைவர்களை சந்தித்து ஒரு சுருக்கமான சந்திப்பாக, ஒரு கோட்டசி மீட்டிங்காக நன்றி தெரிவித்து அங்கிருந்து முதலமைச்சர் புறப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஜார்ஜ் டவுனில் அமைந்திருக்கக்கூடிய, மண்ணடியில் வடசென்னையில் அமைந்திருக்கக்கூடிய IOML அலுவலகத்தில் இந்த சுருக்கமான இந்த கோட்டசி மீட்டிங்கை முடித்துட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் அங்கிருந்து ராயப்பேட்டைக்கு கிளம்பி செல்கிறார். ராயப்பேட்டைன்னா அதிமுக அலுவலகம் நினச்சிக்காதீங்க. ராயப்பேட்டையில் தான் சத்தியமூர்த்தி பவன் இருக்கிறது. சத்தியமூர்த்தி பவனில் அவர் காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். காங்கிரஸ் மாநில கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட முன்னாள் மாநில தலைவர்கள், மூத்த நிர்வாகிகள் என அவர்களையும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் சந்தித்து இது போல உரையாட இருக்கிறார் தமிழக முதலமைச்சர் விஜய் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் மேட்டர் ஆஃப் ஃபியூ மினிட்ஸ் உள்ளே இந்த சந்திப்புடைய விஷுவல்ஸ் வெளியிடப்படும். அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்கலாம். உள்ளே என்ன நடந்தது என்பது ஃபோட்டோ ஆப்பாக, விஷுவல்ஸாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் தெரியல நீங்கள் பார்ப்பீங்க. இது ஒரு பெரிய சவால் தான் காவல்துறைக்கு. மண்ணடியில் ஒவ்வொரு தெருவும் டிராஃபிக் கன்ஜெஷன் நடக்கக்கூடிய இடம். இந்த பக்கம் 4 ஸ்கூட்டி, அந்த பக்கம் 4 ஸ்கூட்டி வந்தாலே டிராஃபிக் கன்ஜெஷன் நடக்கும். தாவேகா தொண்டர்கள் ஒரு பக்கம் கூடியிருக்கிறாங்க, அங்கே அதை அவங்கள சமாளிக்கணும். இன்னொரு பக்கம் முதலமைச்சருடைய கான்வாய் Z+ அந்தஸ்தில் வருகிறது. ஸோ அந்த ஒழுங்குமுறையை செய்யணும். வேறு எங்கேயும் டிராஃபிக் ஜாம் ஏற்படாமல் பார்க்கணும். ஸோ காவல்துறைக்கு பெரிய சவால் தான். இது வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ரொம்ப நேர்த்தியாக அவங்க ஒருங்கிணைச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இங்கிருந்து மண்ணடியிலேருந்து கிளம்பி ராயப்பேட்டைக்கு போகிறாரு. ராயப்பேட்டை ட்ரிப்ளிகேனில் இருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் கமிட்டி அலுவலகமான, தமிழ்நாட்டிலே ரொம்ப பழமையான அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனுக்கு போகிறாரு. ரொம்ப விஸ்தாரமான அலுவலகம் இது. அங்கே காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளை சந்தித்து அவர் பேச இருக்கிறாரு. ரொம்ப சுருக்கமான சந்திப்பாக தான் இது எல்லாமே இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். நேற்றைய சந்திப்பு எல்லாமே ரொம்ப சுருக்கமான சந்திப்பு இல்லையா? ஆனால் அடுத்தடுத்து அவர் சந்திப்புகளை திட்டமிட்டு செஞ்சிட்ருக்கிறாரு. ஸோ IOML தொடர்ந்து முதல்ல ஆதரவு கடிதம் வழங்கியது காங்கிரஸ் கட்சி தான். அது பலமாக வரமா சாபமானே தெரியாத அளவுக்கு ஆளுநருடைய தாமதத்துக்கு விளைவுகள் நிறைந்ததாக நம்ம பார்த்தோம். அதில் அரசியல் காரணங்கள்லாம் கூட பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்துக்கும் அடுத்து செல்ல இருக்கிறார். IOML தான் தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு கடைசியாக ஆதரவு கொடுத்த கட்சி. முதல்ல கொடுத்த கட்சி அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் அலுவலகத்துக்கு கடைசி ஆதரவு கொடுத்த கட்சியை தொடர்ந்து முதல்ல ஆதரவு கொடுத்த கட்சியான காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துக்கும் செல்ல இருக்கிறார். பயணமாகியிருக்கிறாரு, ஏற்கனவே கிளம்பிட்டார். இன்னும் சற்று நேரத்தில் சற்றேறக்கூடிய ஒரு 10-15 நிமிஷத்தில் காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்துக்கு சென்று விடுவார். ஏற்கனவே திரு சிதம்பரம்லாம் ட்வீட் போட்டிருந்தார், என்னால் இருக்க முடியல, நான் டெல்லியில் இருக்கிறேன் அலுவல் காரணமாக அப்படின்னு சிதம்பரம் தகவல் தெரிவித்திருந்ததை பார்த்தோம். காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள்லாம் அங்கே கூடியிருக்கிறாங்க. இந்நாள் தலைவர், முன்னாள் தலைவர்கள், மூத்த நிர்வாகிகள், துணைத் தலைவர்கள்லாம் கூடியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேட்டர் ஆஃப் ஃபியூ மினிட்ஸ் சத்தியமூர்த்தி பவன்லேருந்து காட்சிகள் வரும். அந்த காட்சிகளோடு இணைகிறோம். Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.